கோயிலில் வந்து இந்து கோயில்கள்லாம் வந்து கோபுரத்துலலாம் வந்து ஆபாசமாக பொம்மை இருந்தால் அதுதான் இந்து கோயில்னு பேசின திருமாவளவன் இப்போ தேர்தல் வருதுன்னு பாருங்கள், சிதம்பரத்தில் போய் கோயிலுக்கு போகிறாரு, திருப்பரங்குன்றத்தில் கோயில் முருகனை கும்பிட்றாரு, சிவனை கும்பிட்றாரு, ஐயனாரை கும்பிட்றாரு. நீங்கள் சும்மா சாமி அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை வந்து முனுசாமி அப்படின்னு சொல்லி இவர் தான் சாமி அப்படின்னு சொன்னால் உங்களையும் கும்பிடுவார். எங்கே பிரச்சனை வருதுன்னால் நீங்கள் திமுக நிர்வாகிகளை அனுப்பிட்டு நீங்கள் வந்து வீடு வீடாக போய் கூட வந்து ஐயா திமுகவில் சேர்றீங்களான்னு கேளுங்க. எங்கே போனாலும் அதுவும் பெண்களுடைய எதிர்ப்பு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. மந்திரி போனாலே வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, என்ன தைரியத்தில் உள்ளே வரீங்க? இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு இதில் வந்து ரோடு போகிறதுக்கு வழி இல்லை, இப்போ ஓட்டுன்னா மட்டும் வந்துடுறீங்கன்னு ஒரு பொம்பளை போட்டு சாத்துது. இந்த பக்கம் தாமோ அன்பரசனுக்கு நடக்குது, நேருவுக்கு நடக்குது. மக்களை தேடி வீடு தேடி திமுக உடன் பிறப்பே வா நம்ம சாலை. இதுக்கு முன்னால் யார் வீட்டு சாலையா இருந்தது? கர்நாடகாக்காரன் சாலையா, கேரளாக்காரன் சாலையா, இல்லை பாகிஸ்தான்காரன் சாலையா? அப்பவும் நம்ம சாலை தானங்க இருந்தது. 4 வருஷமா நம்ம சாலையை என்ன பண்ணீங்க நீங்க? நான் வந்து அடையாறு பகுதியில் வர்றேன், அடையாறு பகுதியில் வசிக்கிறேன். ஏறக்குறைய 6 மாதத்துக்கு மேலாக குடிநீரும் கழிவு நீரும் வந்து அந்த பகுதிகளில் வந்து பல இடங்களில் கலந்து வருகிறது, தொடர்ந்து மாத கணக்கில். நான் சொன்னால் நான் ஏதோ வேணும்னு அரசுக்கு எதிராக சொல்லுவேன். அந்த அடையாறு மண்டலத்தில் உள்ள திமுக கவுன்சிலர்கள், அடையாறு மண்டல திமுக நிர்வாக அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவைனா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, வலைதளத்தை. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் வந்து தோல்வி அடைந்த திட்டம் சார். ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து கேட்குறாரு, நாங்கள் ஒன்றும் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கலை, நாங்கள் வந்து மக்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம், அதனால் உரிமையாக போய் கதவு தட்டுறோம். உரிமையாக நீங்கள் போய் ஏன் தட்டலைன்னு தான் நான் கேட்குறேன். திமுக செய்யும் வேலை வந்து இந்த புள்ள பிடிக்கிறவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு புள்ள பிடிக்கிறவன்ட்டான் வீட்டிலலாம் கதவு சாத்திங்க, குழந்தைங்களாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை மாதிரி திமுக பிள்ளை பிடிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறது. அதுவும் எது? அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி. அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி என்றால் என்ன அர்த்தம்? மக்களுடைய வரி பணத்தில். நான் என்ன சொல்றேன், இப்போ சீமான் நிற்கிறாரா இல்லையா, இத்தனை தடவை நின்னாரு, சீட்டு எதுவும் வாங்கலை, எம்எல்ஏ எம்பியும் வந்து ஆக முடியல, ஆனாலும் தைரியமாக தனியாக நிற்கிறார். அந்த தைரியம், அதாவது பயன் இல்லை என்று நீங்க ஒரு விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அரசியலில் நிற்கும் அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் அந்த துணிச்சல் திருமாக்கு இல்லை? எங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்ததே திமுக தான், மேடையில சொன்னார் திருமா. அதான் சொல்றேன், நீங்க சாஷ்டாங்கமா காலில் விழுறீங்க, அதுதான் சொல்றேன். Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க சார். நான் நல்லா இருக்கேன். நாடு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியல. நீங்கள் தான் மற்ற என்ன புரியுது. ஆமாம், சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவை பார்த்து வீடு வீடாக போய் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் மக்கள் வீட்டு கதவு தான் தட்டுறோம், அமித்ஷா வீட்டு கதவையோ மோடி வீட்டு கதவையோ தட்டலைன்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நமக்கு ஈடியெல்லாம் வந்து ரொம்ப வந்து நெருக்கடி ஜாஸ்தியான போது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஐயா அவர்கள் வந்து ஞாபகம் இருக்குங்களா, ஜீன்ஸு, திமுக அந்த லேபிள் போட்ட அந்த டிஷர்ட்டு, துணை முதல்வர் தமிழ்நாடு. சரி, திமுகவின் துணை முதல்வர் இல்லை, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் இல்லை, அப்பா அமைச்சர்னு வச்சுங்க. அவர் வந்து பிரதமர் மோடி அலுவலக கதவை தட்டி போய் பார்த்துட்டு வந்தார். எதுக்கு? அப்போ ஒன்றும் ஏதாவது தமிழ்நாடு தொடர்பாக வந்து முதல்வர் அப்போது ஆக்டிவாக தான், ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவாக தான் இருந்தார். துணை முதல்வர் போய் பேசிட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. துணை முதல்வர் அது எப்போன்னா கரெக்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, மக்களுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்போவுமே ஆட்சி நடத்தும். இப்போவும் அதான் நடத்துகிறாங்க. இந்த சனாதன பிரச்சனை வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வந்து அவரை பற்றி அங்கே அந்த கோர்ட்டில் அப்பியர் ஆகி இது விஷயமான பெருசாக போச்சு. இண்டி கூட்டணியிலேயே வந்து அந்த அப்போ வந்து தேர்தல்களில், மாநில தேர்தல்கள்லாம் வந்து திமுகலேருந்து, ஐயா நீங்கள் தயவு பண்ணி பிரச்சாரத்துக்காக யாரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்துடாதீங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மாநிலத்தில் எங்கேயாவது கொஞ்சம் தமிழ் பேசுகிற ஏரியா இருக்கும், எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் தமிழர்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கும். அப்போ இண்டி கூட்டணியில் திமுக இருக்குன்னா இங்கேருந்து கூட்டு போய் ஒரு ராசாவையோ இல்லை யாராவது ஒருத்தர், ஈவன் முதல்வர் கூட வந்து வந்தால் கூட அது ஒரு இண்டி கூட்டணிக்கு முதல்வர் போய் வந்து கை கொடுக்குறாரு, முட்டு கொடுக்குறாருன்றது ஒரு பெருமை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரும் ஐயா வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க.
ஏன் அந்த நிலைமைன்னா அங்கே இங்கே மாதிரி வந்து திராவிடம்னு சொல்லி கடவுள் மறுப்பாளர்னு இந்த ரெட்டை வேடம் அங்கே கிடையாது. இங்கே தான் இங்கேயும் வந்து ஒன்றும் கடவுள் மறுப்பாளர்கள் வந்து 1% கூட இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து பெரிய கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லி நாங்கள் வந்து ஈரோட்டுக்காரருடைய அந்த பெரியாரியம்லாம் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து காஞ்சிபுரம் அத்திவரதர் 12 வருஷத்துக்கு ஒருத்தர் வரும்போது விடிகாத்தாலாம் 4 மணிக்கு விவிஐபி பாஸ் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. கருப்பு சட்டை போட்ட ஆட்கள்லாம், நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ நம்ம கூட அதை சொல்லுவோம், வந்து கடவுள் தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் அங்கே வந்து கருவறைக்குள்ளே இவர் போனால் என்ன அவர் போனால் என்ன, நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, இல்லாத கடவுளுக்கு உங்களுக்கு என்ன அங்கே வேலை அப்படின்றது தானே ஒரு வழக்கமானது. அப்போ அந்த சனாதன ஒழிப்பு அப்படின்னு வந்தபோது அந்த பிரச்சனை ரொம்ப தலை இருந்தபோது அப்போ போய் உதயநிதி வந்து பிரதமருடைய அலுவலக கதவை தட்டி ஏதோ பேசிவிட்டு வந்தார். வழக்கம் போல் வந்து மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டுவதற்காக போனார். முக்கியமான வந்து காவிரி நீர் பிரச்சனை, நமக்கு வந்து தண்ணி வரலன்னா விவசாயம் நின்று போகும், விவசாயம் நின்று போனால் சோறு கிடைக்காது, ஏறு நின்று போனால் காரு நின்று போகும், பழைய பாட்டில் வந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது காவிரி நீருக்காகவோ இல்லை வேறு முக்கியமான விஷயங்களுக்கோ என்னென்னா கடிதம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுவரை ஆட்சிக்கு வந்து இது நான் 249வது கடிதம். அப்போ இங்கேருந்து கடிதம் போஸ்ட்டில் போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நெருக்கடி, பர்சனல் நெருக்கடி வந்துடும், வழக்குகள் பிரச்சனைனால் அப்போ போய் நீங்கள் கதவை தட்டினீங்கல்ல, ரைட்டு. இப்போ அவர் அமித்ஷா கதவை தான், அவங்க வந்து ஒரு கருத்து வேற்றுமை இருந்தது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். இப்போது அது வந்து அண்ணாமலை, அது கொஞ்சம் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஈகோ இருந்தது வந்து வெளிப்படையான ஒரு விஷயம். இது யாரும் ரகசியம் இல்லை, அவங்களே தான் பேசிக்கிட்டாங்க. அதனால் அண்ணாமலையை வந்து அந்த இடத்துலேருந்து சற்றே நகர்ந்து நில்லும் பிள்ளாய் அப்படின்னு நகர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் முன்னாள் அதிமுகங்கிறதுனால அதில் வந்து அவங்க ஒட்டுறதில் ஒன்றும், அதாவது கூட்டணியில் வந்து இந்த என்ன சொல்கிறது, களத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகக்காரங்களும் வந்து எடப்பாடி தலைமையிலானன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் கூட்டணி வந்து கூட்டணி அரசா இல்லையான்றது எப்போ வந்து எந்த பக்கமுமே முடிவாகும். தனிப்பட்ட முறையில் திமுகவோ அதிமுகவோ 118 இடங்கள் பெற்றுவிட்டால் அவர்கள் கூட்டணி ஆட்சி எதுக்காக வைக்க போகிறாங்க? 2006 96 இடங்கள் மட்டுமே பெற்றத கருணாநிதி தலைமையிலான திமுக. 118 வரணும், 18 ஒரு 4 22 சீட்டு கம்மி. அப்போ கூட வந்து யாரெல்லாம் வந்து இவர்கள் ஆட்சி அமைக்க வந்து முட்டு கொடுக்கிறார்களோ அவர்களில் திருமாவளவனுக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை வேறு எந்த கட்சிக்கோ வந்து அரசியல் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. அதனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தினம் காலையில் வந்து மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் 5 வருஷமும் முடிச்சுட்டாங்க மைனாரிட்டி அரசாகவே. ஸோ அதிகாரத்தில் பங்கு என்பது எந்த திமுகவோ அதிமுகவோ இவர்கள் வந்து முடிந்தவரை தவிர்ப்பதற்கே முயல்வார்கள். இது ஏன் அப்படிங்கிறத விட கூட்டணி அரசுன்னா என்றைக்குமே தலைவலி தான். ஒரு விஷயம் ஒத்துக்கலைன்னா அந்த கூட்டணி பேரங்களில் பிரச்சனை வரும். வெளியில் இருந்தால் அப்பப்போ அவங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்துட்டோம்னா, அது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்னா இந்த தொல்லை இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ இது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இது பொதுவான கொள்கை தான். இப்போ வந்து கூட்டணி அரசு அதிமுக அமைக்குமான்னா அந்த கூட்டணி முதல்ல ஜெயிச்சு வரணும். ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதிமுக மட்டும் 118 சீட்டு ஜெயிச்சிருந்ததுன்னா அவங்க ஏன் கூட்டணி அரசு அமைக்க போகிறாங்க? இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு வழியில் அமைக்கணும். முன்னைக்கு இப்போ வந்து இப்போ திருமாவளவனே வந்து அதிகாரத்தில் பங்குன்னெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு வந்து அதிமுக எங்களுக்கு தோழமை கட்சி தான், அவர்களுடைய தோழமை தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ ஒரு ஷாக்கு கொடுத்துட்ருக்காரு. மைல்டாக சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்துலாம் சொன்னார். சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து மட்டும் இல்லை, முந்தானத்து வந்து தோழமை கட்சி தான் சொல்லியிருக்காரு. அதிமுக எங்களுக்கு கொள்கை எதிரி இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காரு. எதில் கொள்கை எதிரி இல்லைன்னு சொல்கிறாருன்னு அது வந்து நீங்கள் வந்து எதை கொள்கைன்னு முதல்ல சொல்கிறாருன்னே நம்ம புரிஞ்சுக்க முடியல. கோயிலில் வந்து இந்து கோயில்கள்லாம் வந்து கோபுரத்துலலாம் வந்து ஆபாசமாக பொம்மை இருந்தால் அதுதான் இந்து கோயில்னு பேசின திருமாவளவன் இப்போ தேர்தல் வருதுன்னு பாருங்கள், சிதம்பரத்தில் போய் கோயிலுக்கு போகிறாரு, திருப்பரங்குன்றத்தில் கோயில் முருகனை கும்பிட்றாரு, சிவனை கும்பிட்றாரு, ஐயனாரை கும்பிட்றாரு. நீங்கள் சும்மா சாமி அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை வந்து முனுசாமி அப்படின்னு சொல்லி இவர் தான் சாமி அப்படின்னு சொன்னால் உங்களையும் கும்பிடுவார், என்னையும் கும்பிடுவார் சாமின்னு சொன்னால்.
சாமின்னா ஏதாவது 4 ஓட்டு வருமா? இது தேர்தல் வரும்போது இவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா கோயிலுக்கும் போவாங்க. நான் வந்து அவங்கள கோயிலுக்கு போகிறது போகாதது அவர்களுடைய சுய விருப்பம், உரிமை. அதை பற்றி நம்ம சொல்லலை. ஆனால் இதே கோயில், இந்து கோயில்களை கேவலமாகவும் ஆபாசமாகவும் பேசிய திருமாவளவன் அந்த கோயிலுக்குள்ளே ஏன் போகிறாரு? ஆபாசமாக இருக்கிற இடமாச்சு அது. அடல்ஸ் ஓன்லி கோயிலாச்சு எல்லாமே, எல்லா கோயிலும் இந்து கோயிலெலாம். மற்ற இடங்களுக்கு போக வேண்டியது தானே, இல்லையா? ஸோ அந்த வகையில் இது தேர்தல் போது வரக்கூடியது. அமித்ஷா வீட்டு கதவை தட்டினார்னா அது ரைட்டு. நீங்கள் வீடு வீடாக போய் வந்து திமுகவுக்கு அரசு பணியாளர்களையும் அலுவலர்களையும் அனுப்பித்து, மாநகராட்சி இவங்களெல்லாம் அனுப்பிச்சு அவங்க வீட்டில் ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டு அவனோட நம்பரை வாங்கி, குடும்பத் தலைவர் நம்பரை, அவ்வளவு பேரையும் வந்து திமுக உறுப்பினர்னு போட்டு வெல்கம் டு டிஎம்கேன்னு அவனுக்கு இதுதான் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு. நீங்கள் மெம்பர்ஷிப் யார் வேணாலும் சேர்க்கலாம் திமுக விருப்பப்பட்டவர்களை. வீடு வீடாக எங்கே பிரச்சனை வருதுன்னால் நீங்கள் திமுக நிர்வாகிகளை அனுப்பிட்டு நீங்கள் வந்து வீடு வீடாக போய் கூட வந்து திமுகவில் சேர்றீங்களான்னு கேளுங்க. நம்ம தான் பார்க்குறோம் வலைதளத்தில் எங்கே போனாலும். அதுவும் பெண்களுடைய எதிர்ப்பு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது திமுகவுக்கு. மந்திரி போனாலே வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, என்ன தைரியத்தில் உள்ளே வரீங்க? இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு இதில் வந்து ரோடு போகிறதுக்கு வழி இல்லை, இப்போ ஓட்டுன்னா மட்டும் வந்துடுறீங்கன்னு ஒரு பொம்பளை போட்டு சாத்துது. வர்ற ஆள் வந்து அமைச்சராக, எந்த அமைச்சராக இருந்தாலும், இந்த பக்கம் தாமோ அன்பரசனுக்கு நடக்குது, நேருவுக்கு நடக்குது, ஐ பெரியசாமி நடக்குது. அதாவது வித்தியாசம் இல்லாமல் மதுரையில் மூர்த்திக்கு நடக்குது. உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டதில் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து காலி நாற்காலிகள். அதாவது மக்களிடம் அதிருப்தி, குறிப்பாக பெண்களிடம். அந்த அந்த ஒரு 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 பெண் எங்கேயோ ஒரு ஊரில் கேட்டிருக்காங்க, இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதா நாங்கள் விட்டு போயிடுச்சு தகுதி இல்லையா, தகுதி உடையவர்கள்னு. முதல்ல நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த போது, விண்ணப்பம் கொடுத்த போது தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லிட்டீங்க, தேர்தல் வரும்போது மட்டும் எங்களுக்கு தகுதி வந்துடுச்சான்னு கேட்குது. நியாயமான கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டுது, 1000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதனால் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீர்ந்துருமா? இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து மக்களிடம் எழக்கூடிய கேள்விகள். இதுவரை வந்து முன்னால் ரொம்ப கேட்காம இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து வழக்கம் போல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க திமுகவில். வலைதளங்களில் யூடியூப்களில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நேரடியாக இவர்கள் மக்களை பார்க்க செல்லும் பொழுது அங்கே மக்களுடைய கொதிப்பு, அதிருப்தி வெளிப்படுகிறது, வெறுப்பு வெளிப்படுகிறது. அங்கே இப்போ ரோடு போடல, எங்கள் ஊருக்கு இவ்வளோ வருஷமாக ரோடு இல்லை. அதுக்கு தான் நம்ம சாலைன்னு ஒரு திட்டத்தை நேற்று துணை முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. ஏங்க தினம் ஒரு திட்டமாக தொடங்கி, அதாவது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இது கடைசி காலத்தில் சங்கரான்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது மனிதனுக்கு எப்பொழுதுமே வந்து எப்பொழுது பக்தி அதிகமாகிறது, கடவுள் மேல் ஒரு பயம் அதிகமாகிறதுனா இந்த இறுதி காலத்தில் தான். நம்ம எதையும் யாரையும் மனசில் வச்சுட்டு சொல்லலை, நம்ம பொதுவாக சொல்கிறோம். அதாவது இது எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு, எனக்கு, ஒரு பாமர மக்கள் எல்லாருக்குமே. இந்த கடைசி காலத்தில் வந்து அந்த வயது முதுமை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையின் எல்லை வந்துட்டோம் அப்படின்னு தெரியும்போது தான் இறைவனிடம் பக்தி, பயம்லாம் அதிகமாகுது. அந்த மாதிரி இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்கிற டயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி, வீடு தேடி திமுக, உடன் பிறப்பே வா, நம்ம சாலை. இதுக்கு முன்னால் யார் வீட்டு சாலையாக இருந்தது? கர்நாடகாக்காரன் சாலையா, கேரளாக்காரன் சாலையா, இல்லை பாகிஸ்தான்காரன் சாலையா? அப்போவும் நம்ம சாலை தானேங்க இருந்தது. 4 வருஷமாக நம்ம சாலையை என்ன பண்ணீங்க நீங்கள்? முதல்வரே வந்து சமீபத்தில் ஒரு தடவை திருப்பத்தூர் போனார், ஒரு தடவை டெல்டா மாவட்டத்துக்கு போனார். போகும்பொழுது நெடுஞ்சாலைகளை தவிர்த்து விட்டு ரயிலில் சென்றார். ஏன் ரயில் பார்த்தது இல்லையா? இல்லை, ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக மக்களோட மக்களாக போகணும்னு சொல்லிட்டு ரயிலில் போனார். ஏங்க அப்போ பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதான். ரயிலில் போகிறத விட இன்னும் பாமர மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க. ரயிலாவது கொஞ்சம் நெடுந்தூரம் அப்படிலாம் போகிறாங்க. பஸ்ஸில் வந்து கிராம மக்கள் போவாங்க. ரயிலில் வந்து கிராம மக்கள் போவாங்க, ஆனால் அங்கே இறங்கி மறுபடியும் அவங்க கிராமத்துக்கு பஸ்ஸில் போவாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அப்போது நீங்கள் உண்மையிலேயே மக்களோட மக்களாக கலந்து போகணும்னா நீங்கள் பஸ்ஸில் போகணும். அட்லீஸ்ட்டு நீங்கள் நரிக்கிறவர் வீட்டில் போய் சாப்பிட்டா மாதிரி வருது. நரிக்கிறவரெல்லாம் அந்த பெண்கள்லாம் வந்து கையில் வந்து ஒரு இதில் அந்த என்ன சொல்லுது, அந்த கஞ்சியோ கூழோ அந்த தொன்னை மாதிரி அந்த இதில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. முதல்வர் மட்டும் வந்து ஸ்டீல் தட்டில் வந்து எங்கேயோ ஒரு பக்கத்தில் உடுப்பி ஹோட்டலில் இருந்து எங்கேருந்தோ வாங்கின்னு வந்த டிஃபன் சாப்பிட்றாரு. அவங்க வீட்டில் அவர் வந்து போய் சாப்பிட்டாரு. எனக்கு என்ன புரியலன்னா,
அந்த ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து அவங்க வச்சுருக்கிற அதே மாதிரி கப்பல் ஒரு கூழை வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு வீடியோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து நீங்கள் அடையார் ஆனந்த பவனோ இல்லை சரவண பவன் டிஃபனோ சாப்பிடுங்க. நீங்கள் நடிக்கிறது தான் முடிவு பண்ணிட்டீங்க மக்களுக்காக. அந்த நடிப்பை முழுமையாக செய்யுங்கள், பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலாக செய்யுங்கன்ற. இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க. அது தெரிஞ்சு போயிடும் இது வந்து ட்ராமா நாடகம் என்பது. அந்த மாதிரி இப்போ என்ன இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. 6 மாதம் 7 மாதம் தான் இருக்குது. இப்போ போய் நம்ம சாலைன்னா என்ன, நம்ம சாலையில் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து அடையாறு பகுதியில் வர்றேன், அடையாறு பகுதியில் வசிக்கிறேன். ஏறக்குறைய 6 மாதத்துக்கு மேலாக குடிநீரும் கழிவு நீரும் வந்து அந்த பகுதிகளில் வந்து பல இடங்களில் கலந்து வருகிறது தொடர்ந்து மாத கணக்கில். இதை நான் சொன்னால் நான் ஏதோ வேணும்னு அரசுக்கு எதிராக சொல்லலைன்னு. அந்த அடையாறு மண்டலத்தில் உள்ள திமுக கவுன்சிலர்கள், அடையாறு மண்டல திமுக நிர்வாக அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த மண்டலத்துடைய தலைவர், அடையாறு மண்டல தலைவர், திமுக தலைவர், அவருக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார்கள். யார்? திமுக கவுன்சிலர்கள். எதிர்கட்சியாக இருந்தால் வேணும்னு சொல்கிறான்னு என்ன குடிநீரும் கழிவு நீரும் கலக்குது எங்கள் ஏரியாவில், நாங்கள் எத்தனையோ தடவை முறையிட்டும் ஒன்றுமே நடக்கலை. சொல்கிறது யார்? திமுக கவுன்சிலர். அந்த கவுன்சிலர் தான் மக்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவன். ஐயா எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் ஒரு சாதாரண மனிதன், அந்த ஏரியா குடிமகன், கலக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் யார்கிட்ட சொல்லுவேன்? கவுன்சிலர். காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சி போயிட்டான்னு ஒரு படத்தில் வருமே, தங்கப்பதக்கம் படத்தில். அதை மாதிரி எனக்கு பதில் சொல்ல வேண்டிய, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கவுன்சிலரே வந்து நான் எத்தனை தடவை கேட்டோம், தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்கலை. யார் தலைவர்? வேறு கட்சியா? அவங்க கட்சி. இது வந்து ஏதோ சென்னையில் மட்டும்தான், அடையாறு மண்டலத்தில் மட்டும்தான் நான் சொல்லலை. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் வந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ இனிமேல் தினம் ஒரு தமிழ் பண்டிதர்களை வைத்துக்கொண்டு இருக்காங்களே, நம்ம மீடியாவிலேருந்தே நிறைய பேர் வந்து அவங்க வந்து அது வேலைக்கு எடுத்து, அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, ரைட்டு. நீங்கள் சரியாக தமிழ் வந்து எழுதி தரத்துக்கு வந்து ஆட்களை வைத்துக்கொள்வதில் தவறில்லை. செம்மொழியை வந்து பேசிய கலைஞர் குடும்பத்தில் தமிழை எழுதி தருவதற்கு நீங்கள் ஆட்களை வைத்து வேலைக்கு வைத்துக் கொள்வதில் தவறுன்னு நாங்கள் சொல்லலை. அதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறோம், ஆனால் தவறுன்னு சொல்லலை. என்ன நமக்கு தமிழ் வரலன்னா வாத்தியார் வச்சு தான் எழுதிக்கணும். அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் இப்போ ரிஹர்சல் பண்ணி படித்து பார்த்துக்கலாம், தப்பு தவறுமாக படிக்காமல் துண்டு சீட்டை. அதுவும் முடியல, சரி பரவாயில்ல, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சாலைன்னு சொல்கிறீங்க, வீடு வீடாக போய் கடைசியில் அந்த ஓடிபிக்கு தடை விதிச்சுட்டாங்களா? வீடு நீங்கள் வீடு வீடாக யாரை அனுப்பணும்? ஏன் அனுப்ப முடியல? இப்போ 4 IAS ஆஃபீஸரை போட்டாங்க, செய்தி தொடர்பாளர்கள். உங்கள் சாதனைகளை சொல்வதற்கு மக்களுடைய புகாரை எப்போ வந்து கேட்குறீங்க? தேர்தலுக்கு முன்னால் அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு போனீங்களே, எதிர்கட்சியாக இருக்கும்போது 2021க்கு முன்னால் அந்த தேர்தலில் புகார்கள்லாம் போனால் 100 நாட்கள் உள்ள தீர்த்துருவோன்னு. 4 வருஷத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு? 1500 நாள் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1500 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. 100 நாளில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை இருந்திருந்தால் எதுக்கு இப்போ வந்து 4 செய்தி தொடர்பாளரை போட்டு புகார்கள் இருந்தால் கொடுக்கலாம், 45 நாளுக்குள்ளே அதை வந்து தீர்த்து வைக்கப்படும். இந்த வேகம் 2021 இருந்திருந்தால் நீங்கள் வந்து எதையுமே ஒன்றுமே பண்ண வேணாம், உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் வீடு வீடாக வந்து அரசு அலுவலர்களை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ உங்களால் போக முடியலன்னு திமுக நிர்வாகிகள், திமுக மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், கிராம பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர், பேரூராட்சி, இவ்வளவு உறுப்பினர்களையும் தாண்டி IAS ஆஃபீஸர் 4 பேரை நியமிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களால் மக்களை எதிர்கொள்ள முடியாது என்பது உங்களுக்கே தெரியும். அங்கே போய் மக்கள் வந்து கொதிச்சு இது வந்து வேறு மாதிரி ஒரு ஒரு இதாகிடக்கூடாது. இப்போல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவைன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, வலைதளத்தை. புரியுது. ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் வந்து தோல்வி அடைந்த திட்டம். சார், ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து கேட்குறாரு, நாங்கள் ஒன்றும் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கலை, நாங்கள் வந்து மக்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம், அதனால் உரிமையாக போய் கதவு தட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரிமையாக நீங்கள் போய் ஏன் தட்டலைன்னு தான் நான் கேட்குறேன்.
நீங்கள் வந்து அனுப்புறது யார்? அரசு பணியாளர்கள் அனுப்புகிறீங்க, அரசு அலுவலர்கள் அனுப்புகிறீங்க. நீங்கள் யார்? அவங்கள நீங்கள் அரசு அலுவலர்களை அனுப்பிச்சு புகார்கள் கேட்குறதுனா 5 வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்தே வீடு வீடாக போயிருக்கலாமா இல்லையா? எங்களுக்கு போவதற்கு எந்த மிஸ்டு கால் போட்டு நாங்கள் வந்து சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மிஸ்டு கால் போட்டாங்க, அதை வச்சு உறுப்பினர் ஆக்குனாங்க. அதை விட வந்து மோசமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பாஜக மிஸ்கால் கொடுத்தது தவறு என்று உதயநிதி அவர்கள் சொல்லுவாரானால் இப்போ வந்து மாசு தான் ஞாபகத்துக்கு வராது. திருட்டுக்கும் முறைகேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நம்ம அடுத்தது வர வேண்டிய அந்த இதில் வருது. அது தவறு என்றால் இது மகாபாதகம் இல்லையா? அவர்கள் மிஸ்கால் கொடுத்து அந்த மிஸ்காலில் உள்ளவனை பாஜக மெம்பர் ஆகிட்டா, நான் இவ்வளோ பேர் மெம்பர் ஆகிட்டேன்னு வந்து மல்லாக்கப்படுத்திட்டு சந்தோஷமாக ராத்திரி தூங்கினாங்கன்னு வச்சுப்போம். உண்மையை அதுதான். அது மிஸ்கால் கொடுத்ததுனால பாஜக பெரிய அசுர வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் பெற்று விடவில்லை என்பது பாஜக உட்பட எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசு எந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்து, ஐயா நான் சொல்லலை, ஓடிபியை தடை பண்ணது யார்? உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு. எதுக்கு ஓடிபி வாங்குறீங்க? அரசு அலுவலர் இருந்துச்சு. நீங்கள் நல்லாட்சி புரிந்திருந்தால் அவசியமே இல்லையே. இப்போ திமுகவில் வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்குறாங்க, குடும்பத் தலைவர் வந்து அவர்கிட்ட உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அவருடைய விருப்பம் இல்லாமலேயே அவருடைய நம்பரை அந்த ஓடிபியை சொன்னோன்னே வெல்கம் டு டிஎம்கேன்னு வருது. இது திருட்டுத்தனம் இல்லையா? இது முறைகேடு இல்லையா? இதை விட அந்த மிஸ்கால் எவ்வளவோ பரவாயில்லன்னு தானே. ஏன்னா இங்கே அந்த இடத்துல அவங்க யாரையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை. இப்போ இந்த அரசு அலுவலர்களை அனுப்பிச்சு நீங்கள் திமுகவுக்கு ஆள் பிடிக்கிறீர்கள், பிள்ளை பிடிக்கிறவன். இப்போ திமுக செய்யும் வேலை வந்து இந்த புள்ள பிடிக்கிறவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புள்ள பிடிக்கிறவன்ட்டான், வீட்டிலலாம் கதவு சாத்திங்க, குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அதை மாதிரி திமுக பிள்ளை பிடிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறது. அதுவும் எது? அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி. அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி என்றால் என்ன அர்த்தம்? மக்களுடைய வரிப்பணத்தில். 4 IAS ஆஃபீஸர் போட்டியில் அவங்கவுங்க ஒரு துறைக்கு தானே அவங்க தலைவர். ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க, ஜெய ராதாகிருஷ்ணன் அவர்கள், அமுதா அவர்கள், ககன்தீப் சிங் பேடி அவர்கள், இன்னொருத்தர், அவங்கவுங்களுக்கு ஒரு துறை தலைவர் அவங்க. இப்போ இவங்க இந்த புகார்களை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி அந்தந்த துறைக்கு. ஆக செயல்பட வேண்டியது அந்தந்த துறை தான். இவங்க 4 பேர் எல்லா துறையிலையும், போக்குவரத்து துறையில் உள்ளே போய் ராதாகிருஷ்ணன் உள்ளே போய் பூந்துருவாரா? இன்னொரு நீர்வளத்துறையில் போய் முடியுமா? முடியாது. அதான் யதார்த்தத்தில் வந்து அது நடக்காத விஷயம். 4 தனி மனிதர்களால் வந்து தமிழ்நாட்டின் வந்து ஆட்சி குளறுபடியை இந்த வந்து அடுத்த 6 மாதத்தில் சரி செய்ய முடியும் என்று முதல்வரோ துணை முதல்வரோ நினைத்தால் இவர்கள் இன்னும் அரசியல் பாடம் முழுதாக கற்கவில்லை. அரசியல் பாடம் நான் சொல்றது ஆட்சி நிர்வாக பாடம். எல்கேஜியில் தான் இருக்காங்க. எப்படி 50,000 பேர் 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் தமிழில் ஃபெயில். நீங்கள் அந்த உதாரணத்தை எடுத்துங்க. தமிழில் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான் தமிழ் பாடத்தில். நாங்கள் இருமொழி கொள்கை தான் வச்சுப்போம், மும்மொழி கொள்கை வச்சுக்கல. இப்போ நேற்று வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு ஒன்றிய அரசு அல்லது நீங்கள் மத்திய அரசு, அதுக்கு பேர் என்ன வேணா, என்னென்னு மும்மொழி கொள்கையை அந்தந்த மாநிலத்தில் என்ன வந்து மொழி வேணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி தான் சொன்னாங்கன்றதில்ல. முன்னால் 16 மொழிகள், 8 இந்திய மொழிகள், 8 ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, 8 வேறு மொழிகள், வேற்று நாட்டு மொழிகள்லாம் வந்து கொடுத்து இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை 3ஆவது மொழியாக வச்சுக்கன்னா. இந்தி அந்த 8ல் இந்திய 16ல் 1, அது 8ல் 1 நம்ம கூட பேசியிருக்கோம். ஆமாம். ஏன் வந்து நீங்கள் வாத்தியார்லாம் அரசு பள்ளியில் வந்து இந்தி வாத்தியாரே அப்பாயின்ட் பண்ணாதீங்க. இந்தி வாத்தியார் புதுசாக நீங்கள் வேலைக்கு சேர்த்து, இந்தி வாத்தியார் இல்லாத பள்ளிகளில் இந்தி வாத்தியார் சேர்த்தா தானே அவர் இந்தி கற்றுக் கொடுக்க முடியும். சேர்க்காதீங்க. நீங்கள் தானே அரசு வேலையில் வந்து சேர்க்கணும், அப்பாயின்ட் பண்ணாதீங்க. இந்தியை திணிக்கிறார்கள். சரிங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு கூப்பிட்டீங்க, அது பேர் என்ன, அவரும் நானும் அந்நியார் வந்து பாகம் 2 எழுதினாங்க புத்தகம். சோனியா காந்தி அவர்களை கூப்பிட்டீர்கள், ராகுல் காந்தியை கூப்பிட்டீர்கள், அவர் பிரியங்கா அவர்களை அழைத்தார்கள் விழாவுக்கு, வரமாட்டேன்ட்டாங்களே. ஏன்னா காங்கிரஸ், ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிறதா விஜயோட போகிறதான்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வேண்டாம்னு. சுப்ரியா சூலியா மட்டும்தான், சரத்பவார் மகள் மட்டும்தான் வரதா இருந்தாங்க. அவங்களும் ஏர்போர்ட் வர சமயத்தில் மூக்காமுத்து அவர்கள் இங்கே இறந்து போனதுனால அது விழா அன்னைக்கு மாறிப்போச்சு, வரல. இப்போ இவங்களை கூப்பிட்டீங்கல்ல, கலைஞருடைய 100ஆண்டு விழா நாணயம் வெளியீட்டு விழாக்கு யாரை கூப்பிட்டீங்க? ராஜ்நாத் சிங். யார் அவர்? உங்கள் கொள்கை எதிரி பாஜகவில் இருந்து. அப்போ வந்து
அவர் வந்து மத்திய ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சர், மூத்த அமைச்சர். அப்போ மட்டும் ஒட்டிக்குதா? இப்போ நீங்கள் வந்து அவர் வீடு வீடாக வந்து அவர் அமித்ஷா கதவை தட்டினார்னா, நீங்கள் ராஜ்நாத் சிங் வந்து கதவை தட்டும் பொழுது அமித்ஷா வீட்டு கதவை தட்டாமல் ராஜ்நாத் சிங்கை நீங்கள் வந்து வரவைத்திருக்க முடியுமா? முடியாது. அமித்ஷாவுடைய, மோடி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டிற்கு வந்து நாணய வெளியீடு செய்திருக்க முடியுமா? யதார்த்தத்தில் நீங்கள் போய் தட்டலாம், அவர் எடப்பாடி தட்டக்கூடாதா? தட்டினதுனால வந்து என்ன ரைட்டு? ஏன் உங்களுக்கு என்னென்னா, இப்போது இவங்க எதிர்பார்த்தது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனியாக நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்கன்றது எதிர்பாராமல் ஒரு நிகழ்ந்து விட்டது. அண்ணாமலையை நகர்த்தி விட்டாவது இதை செய்வது என்பது, ஏன்னா மோடி அமித்ஷாவுடைய, அதுவும் அமித்ஷா அவர்களுடைய வியூகமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதாவது எதிர்பாராத இருக்கும்போது திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் அட்டாக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் அமித்ஷாவுடைய அரசியல் வியூகம். 100% அதனால் அமித்ஷா எங்கே போனாலும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை. இதுவரை வந்து ஒரு 80-90% வந்து அவருடைய அரசியல் வியூகங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அப்படிங்கிற முறையில் இது ஏதோ ஒரு வியூகம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லி எங்கே கேட்பீங்க? மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் தான். நீங்கள் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வீடு வீடாக நீங்கள் வந்து உங்களோட அரசு பணியாளர்களை அனுப்பும் அவலத்தை விட அவர் கூட்டணி சேர்றதில் ஒன்றும், எடப்பாடி கூட்டணி சேர்ந்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியா பாஜக அப்படி வெறுக்கத்தக்க கட்சின்னா, நீங்கள் வந்து 2001 வாஜ்பாயுடன் அதே பாஜகவுடன் சேர்ந்தது. திருமாவளவனே அங்கே தானே இருந்தார் பாஜக கூட்டணியில். ப்ரோக்ராமோடு இருந்தாங்க. அது சும்மா வழக்கமாக காமன் மினிமம் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராமு? அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் என்ன பண்ணாங்க? 5 வருஷம் முடிஞ்ச உடனே காமன் மினிமம் ப்ரோக்ராமில் என்ன சாதனை பட்டியல்னு வெள்ளை அறிக்கை ஏதாவது வெளியில் வந்தது? அதிமுக சைட்லேருந்து வெள்ளைய அறிக்கையா கருப்பு அறிக்கையா ஏதோ ஒரு கலரில் ஒரு அறிக்கையாவது வந்ததா? இல்லை. அப்போ வந்து பாஜக மதவாத கட்சி இல்லைன்னு சொன்னீங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள இயக்கம், யாராவது அதை வந்து தவறாக சொன்னால் அதை வந்து வீடு வீடாக சென்று பாஜக வந்து மதவாத கட்சி இல்லை என்று சொல்லுங்கள்னு கருணாநிதி சொன்னார். இதே திருமாவளவன் அந்த பீரியடில் தான் வந்து பாஜக கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு தான் மங்களூரில் முதலாக 2001 எம்எல்ஏ ஆனவர் திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன். அப்போ ஆனீங்கல்ல சார். ஆனால் வந்து பாஜக கூட்டணியின் வேட்பாளர்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அப்போ தான் எச் ராஜா கூட எம்எல்ஏ ஆனார். அப்போ நீங்கள் பாஜக சார்பாக நின்ற வேட்பாளர்களுக்காக திமுக மட்டும் இல்லாமல் திருமாவளவன் உட்பட எல்லாரும் போய் வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு வந்தீர்களே. அப்போ அது உங்களுடைய கொள்கை எதிர்ப்பெல்லாம் என்னாச்சு? அன்னைக்கு வந்து அதே பாஜக, ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து தோன்றியது தான் பாஜக. இது என்ன மோடி வந்ததுக்கப்புறம் தான் நடந்ததா? இதுக்கு முன்னாலே இல்லையா? வாஜ்பாய்க்கு முன்னாலேயே அதான் இருந்தது. பாரதிய ஜனதா சங்கம்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ், இவர் காமராஜர் வந்து பிரிஞ்சிட்டார். அந்த இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் பிரிஞ்சது, காங்கிரஸ் ஓன்னு. அந்த ஸ்தாபன காங்கிரஸ் வந்து ஜனதா பார்ட்டியில் மெர்ஜாச்சு, ஜனதா பார்ட்டியோட ஜனசங்கம் மெர்ஜாச்சு. அதுக்கப்புறம் ஜனசங்கத்திலேருந்து அதிலிருந்து மறுபடியும் வந்து அந்த ஜனசங்கத்திலேருந்து வந்தவங்க தனியாக போய் பாரதிய ஜனதா சங்கம்னு வச்சாங்க. ஆக அடிப்படையில் பார்த்தா எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆர்எஸ்எஸ் மையப்புள்ளி எங்கிருந்தோ அதுதான் பாஜக. இன்றைய பாஜக, அன்றைய பாஜக எல்லாமே, ஜனசங்கம் எல்லாமே வந்தது. அப்போ உங்களுக்கு அந்த கொள்கை எதிர்ப்பு திருமாவளவன் ஆகட்டும், ஸ்டாலின், உதயநிதி ஆகட்டும் தெரியலையா? உங்களுக்கு வேணும்னும் போது அங்கே சோனியா காந்தி யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது இங்கே ஈழத்தில் 1.5 லட்சம் மக்கள் வந்து தமிழ் மக்கள், நமது சகோதரர்கள் வந்து தொப்புள்கொடி உறவினர்கள் இவர்கள் வந்து கொல்லப்படும் போது, அவர்களுடைய பெண்களுடைய கற்பு பறிக்கப்படும் பொழுது, அவர்களை மிகவும் கேவலமாக மிருகங்களை விட மோசமாக வந்து சிங்கள அரசு நடத்திய பொழுது, இராணுவம் நடத்திய போது, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? ஐயா கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தி வீட்டில் போய் வீல் சேரில் போய் மகன் அழகிரிக்கு பதவி, மந்திரி பதவி, தயாநிதி மாறனுக்கு பதவி. அப்போ மட்டும் என்ன, என் பேரன் தயாநிதி அவர் ஏன் வந்து திமுக எத்தனை பேர் இருக்கும்போது அவர் எம்பி ஆகுறீங்கன்னு யாரோ கேட்குறான். அந்த பீரியட்லலாம் கொஞ்சம் வந்து இருந்த நிருபருக்கெலாம் கொஞ்சம் உடம்புல ரத்தத்தில் சூடு இருந்தது.
நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அன்றைக்கி இருந்த நிருபருக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் தன்மானம்லாம் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்கா இல்லையான்றது அவங்கவுங்க யூகத்துக்கே விட்டுருவோம். அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்கள் பேரனை கொண்டு போய் எம்பி ஆக்குனீங்களான்னு. ஏனென்றால் அவருக்கு ஆங்கிலம் நன்றாக பேச வரும், அவருக்கு இந்தி நன்றாக பேச வரும். யார்? உங்கள் பேரனுக்கு இந்தி வேணும், பேசி அவர் எம்பி ஆகணும். இங்கே அரசு பள்ளியில் படிக்கிற உங்கள் பள்ளிக்கூடம், உங்கள் பொண்ணு பேத்தி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி கற்றுக் கொடுக்கணும், வடமொழி என்கிற சமஸ்கிருதமும் கற்றுக் கொடுக்கணும். திமுககாரர்கள் நடத்தும் பள்ளிகள் எல்லாத்துலேயும் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. சிபிஎஸ்சி அவன் நடத்துறதெல்லாம் பாருங்கள், ஸ்டேட்டு சிலபஸ் இருக்காது, சிபிஎஸ்சி. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக வருவாங்க, ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக இந்தி வேணும், உங்கள் பேரன் ஹிந்தி படிப்பார், அதை வச்சு அவர் எம்பி ஆவார். அரசு பள்ளியில் இருக்கிறவன் அவன் ஹிந்தி படித்தான்னா எப்படி வடக்கனுங்க இங்கே வந்து வேலை பார்க்குறானோ இவன் தமிழர்கள் வந்து ஏங்க இங்கேருந்து போய் தேயிலை தோட்டத்தில் அந்த காலத்தில் வெள்ளக்கார காலத்தில் வந்து மலேசியா, சிங்கப்பூர், எத்தனையோ நாடு, இந்தோனேஷியாலாம் வேலை பார்த்தவன் யார்? தமிழர்கள். இன்றைக்கும் வந்து எத்தனையோ தமிழர்கள் உலகம் பூரா இப்போ துபாயில் போய் பாருங்கள், துபாய் மற்ற அந்த கல்ஃப் நாடுகளில் பாருங்கள், தமிழர்கள் வந்து அதே, அதாவது ஒர்க்கர்ஸ், உடல் உழைப்பில் வந்து ஈடுபடுற தமிழர்கள் அதிகம். இது வந்து ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி அங்கே போய் வந்து வேலை பார்க்குறோமோ அது மாதிரி அங்கே இருக்கிறவன் இங்கே வர்றான். ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் டாஸ்மாக திறந்து வச்சு தெருவா இங்கே உள்ள தமிழ் இளைஞர்கள்லாம் மட்டையாகி கிடக்கான். இதில் வந்து இந்திக்கார இளைஞர்கள் வந்து எவ்வளோ பேர் டாஸ்மாக் வாசலில் விழுந்து கிடக்கான்னு சொல்லுங்கள். ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எது வந்து அதிகம்னு சொல்லுங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவன் தமிழன் என்று நீங்கள் சொல்லக்கூடியவன் தான் வந்து டாஸ்மாக் வாசலில் மட்டையை கிடக்கான், இல்லை வந்து குடிச்சிட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களே ஆப் வச்சு கஞ்சா விற்கிறாங்க. ஒரு காவலர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் மாட்டாங்க சமீபத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நேற்று இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் படித்தீங்கன்னா ஒரு காவலர் வந்து அவருடைய 2 நம்பர்கள் இங்கே சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டெர்லிங் ரோட்டில் ஒரு தனியார் ஹோட்டலில் நைட்டு போய் அவருடைய நண்பர்களோடு போய் தண்ணி அடிக்க போயிருக்காரு. அங்கே அந்த கூட வந்த நண்பர்கள் வந்து அங்கே அந்த சர்வ் பண்ணுறாங்களே, வழக்கமாக அந்த பெண்களை வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அது என்ன தான் அந்த பெண்களை வச்சு ஒரு ஈர்ப்புக்காக மார்க்கெட்டிங்கு. அந்த பொண்ணுங்ககிட்ட ஏதோ வம்பு பண்ணியிருக்காங்க. இதில் தகராறு வந்துச்சு, வந்திருக்கு. அந்த 2 பேர் வந்து அங்கே உள்ள ஊழியர்களை, ஹோட்டல் ஊழியர்களை, தனியார் ஹோட்டல் ஊழியர்களை வந்து தாக்கி விட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இதை கூட்டு போனது யார்? ஒரு போலீஸ் துறையில் ஏதோ ஒரு உளவுத்துறையிலேயே என்னமோ ஒரு இருக்கார். இவர் தான் தண்ணி அடிக்க கூட்டு போயிட்டு எஸ்எஸ்ஐ, அவர் வந்து சிறப்பு உதவி ஆய்வாளர். இவர் போய் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் தகராறுக்கும் வந்து கூடவே இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அங்கே டாஸ்மாகை நீங்களே வந்து விதவிதமாக வந்து அவனுக்கு விற்றுட்டு அங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி அவன் பைக்கில் வர்றான், காரில் வர்றான், ஓட்டிகிட்டு வர்றான். கரெக்டாக போலீஸ்காரர் ஒளிஞ்சு நின்று பிடிச்சி ஊதுன்னு சொன்னால் 100 மீட்டர் தள்ளி வந்தால் தண்ணி அடிச்சிட்டு வந்தான்னா ஊதுனா வந்து பாசிட்டிவ் தானே வரும். அவங்ககிட்ட 2000 ரூபாய் ஃபைன் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லை லஞ்சம் 1000 ரூபாய் வாங்கிட்டு அனுப்புகிறீங்க. ஆனால் உங்கள் போலீஸ் படையை சேர்ந்தவரே வந்து ஒரு எஸ்எஸ்ஐ பதவியில் இருக்கிறவரே வந்து 2 பேரை கூட்டு போய் ஹோட்டலில் போய் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணுறாங்க. இது என்ன அவலமான ஆட்சி? அவங்களே ஆப் வச்சு ஆயுதப்படையில் இருக்கிற ஒரு 5 போலீஸ்காரங்க ஒரு நெட்வொர்க் வச்சு சில மாதங்களுக்கு முன்னால் கஞ்சா விற்கிறாங்க, போதைப்பொருள் விற்கிறாங்க. இது வரைக்கும் போதைப்பொருள் வந்து இந்த கடந்த 3 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எல்லா ஊர்லேயும், நான் வேகமாக சொல்கிறேன், திமுக ஆட்சியில் வந்து கைதானவர்கள் திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் கைதாகியிருப்பாங்க. சாதாரண ஆட்கள், கட்சி சார்பற்றவர்கள், இல்லை வேறு கட்சியை சார்ந்தவர்கள். மாவட்ட சிறுபான்மையர் அணியை சேர்ந்த வந்து இப்ராஹிம் என்பவர் 70 கோடி, அதாவது அந்த வேல்யூ போதைப்பொருள். ஜாஃபர் சாதிக்கு அது தெரியும் உங்களுக்கு, 2000 கோடி அவர் வந்து அந்த போதைப்பொருள். தென்காசியில் போஸு, ஒரு ஆலங்குளம் திமுக ஒன்றிய உறுப்பினர். நாகை லட்சுமணன் 300 கிலோ கஞ்சா விற்றதாக அவர் வந்து திமுக நிர்வாகி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பாலமுருகன் நகர திமுக பொருளாளர் 12 கிலோ குட்கா வச்சு கைதானார். மணிராஜ் கூடலூர்,
அவர் வந்து திமுக மாணவர் அணியை சேர்ந்தவர், இதே போதைப்பொருள் மாட்டினவர். கீழக்கரை திமுக கவுன்சிலர் சர்ஃபாஸ் நவாஸு, முன்னாள் கவுன்சிலர் ஜெயினுதீன். 360 கிலோ வந்து போதைப்பொருள். திருச்சியில் அருண்குமார் இளைஞரணி திமுக இளைஞரணி உறுப்பினர். அப்புறம் விக்னேஷ்னு விருதுநகர், அவரும் திமுக நிர்வாகி, கஞ்சா விற்பனை. அப்புறம் வந்து பாபு சென்னை வந்து பள்ளியில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை. அவர் வந்து வர்த்தக அணி அமைப்பாளர் தமிழ்நாட்டில், அது சென்னையில். இப்படி கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து இதில் கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தபோது 2 திமுக எம்எல்ஏக்கள் உட்பட இவர்கள் இன்வால்வ்டுன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. ஆனால் அவங்க பேரில் வழக்கெல்லாம் போடலை. சின்ன காலை பெரிய காலைன்னு வழக்கமாக வந்து அந்த காய்ச்சிறவனை மட்டும், அந்த அடிமட்டத்தில் உள்ளவனை மட்டும் பிடிச்சி போட்டுட்டு அதோட கேஸை வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அஜித் குமார் வழக்கு, நீங்கள் எந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள மட்டும் விட்டுட்டு மேலிருந்து உள்ளவங்கள தப்பிக்க விடுவது தான். இப்போ இத்தனை பேர் திமுக நிர்வாகி. நம்ம சொல்கிறது வந்து இது மட்டும்தான் சொல்ல, மொத்த போதைப் பொருட்கள் கஞ்சா குட்கா இதில் வந்து மாற்றவன்ல இவ்வளவு பேர் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் பாட்ட லிஸ்ட் இதில் வராதது இன்னும் இருக்கும். இப்படி நீங்கள் வந்து அவலமான ஆட்சி நடத்தும் போது உங்களால் வீடு வீடாக தேடி போக முடியாது. நீங்கள் அமித்ஷா வீட்டு கதவை வந்து அவருக்கு தட்டுவதற்காவது அவருக்கு வந்து ஏதோ ஒரு தைரியம் இருக்கிறது எடப்பாடிக்கு. ஏனென்றால் நிச்சயமாக திமுகவுடைய இந்த 4 வருட ஆட்சி, அதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி ஆட்சி, திருப்பி சொல்லுவாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயா கருணாநிதி அண்ணாதுரை இறந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டா வந்தார், எம்எல்ஏவாக தான் இருந்தார், நியமனமாக தானே ஆனார். ஜவஹர்லால் நேரு முதல்ல இந்தியாவுக்கு பிரதமரானது எப்படி? காந்தியால் நியமிக்கப்பட்டவர். தேர்தலில் வந்து அவரை வந்து யாரும் எடுத்து எம்எல்ஏக்கள் அப்படி வரல. அவர் இந்திரா காந்தி எப்படி வந்தாங்க? காங்கிரஸில் திராவிட கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்போ எதிரியாக இருந்தாங்க. இப்போது அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் வந்து வந்தபோது எப்படி வந்தாங்க? எப்படி வந்தார்? அதுக்கப்புறம் உள்ள தேர்தலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்தார். முதலில் முதலமைச்சராக வந்தபோது நெடுஞ்செழியன் போன்ற மதியழகன் போன்ற சீனியர்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு எம்ஜிஆருடைய பரிந்துரையில் வந்தாரா இல்லையா? அப்புறம் நீங்கள் எடப்பாடின்னா ரைட்டு. இப்போ எடப்பாடி 2021 தோத்துட்டார். எத்தனை? 3% வித்தியாசம். இந்த 3% இப்போ வந்து உங்களுக்கு கூட்டணியில் தொங்குது. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? 25% எங்களுக்கு ஓட்டு இருக்குது திமுக கூட்டணியில், விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு 25%ங்கிறாரு. இப்போ திருமாவளவன் வந்து பிரிஞ்சு போடுவாரா மாட்டாராங்கிறது இன்னும் தெரியல. இங்கேயே இருக்கலாம், இல்லை தாண்டியும் போகலாம். இப்போ வந்து பாஜக வந்து எந்த கூட்டணி இருந்தால் அந்த இதை வந்து அந்த கபலீகரம் செய்து விடும். 2001 பாஜக கூட்டணியில் இருந்தீங்களே திராவிட முன்னேற்ற கழக தலைவரே, உங்களை கபலீகரம் செய்ததா? இல்லையே. விசிகாவும் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ விசிகாவில் ஏன் வந்து அவர் வெளியே போக மாட்டேங்கிறாரு? யார்? அண்ணன் திருமாவளவன். ஆதவர்ஜுனா இருக்கும்பொழுது கூடவே இருந்து அதிகாரத்தில் பங்குன்னு எவ்வளவு அப்படியே சிம்ம குரல் கொடுத்துட்டு போனார். முதல்வரை பார்க்கும்போது திரும்பி வரும்போது மியாவுன்னு கத்திட்டு வந்தாரா இல்லையா? அதிகாரத்தில் பங்கை பற்றி கேட்டபோது அப்புறமா ஒரு நாள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, சப்போஸ் அவர் மட்டும் எந்திரிச்சு நான் இந்த கூட்டணியிலேருந்து போகிறேன்னு போனார்னா அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தளபதிகள் வந்து இவரை கவித்து விடுவார்கள். அவர்கள் திமுகவிலேயே தங்கி விடுவார்கள். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அவங்க சிந்தனை பண்ணால் எல்லாருக்கும் கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்படி 4-5 பேர் இருக்காங்க. அவங்க யாரும் இவர் பின்னால் வரமாட்டாங்க. அப்போது அந்த விசிகாவை கபலீகரம் செய்யும் நிலையில் இருப்பது யார்? அந்த அவர் திருமாவளவனுடைய வலதுகை இடதுகை சுண்டு விரல் கட்டை விரல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு திருமாவளவன் வெளியே போவது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு வந்து ஏறக்குறைய ஒரு பிளாக்மெயில் பொசிஷனில் வைத்திருப்பது எந்த கட்சி? அப்போ நீங்கள் போய் பேசலாமா? புரியுது. எடப்பாடியும் அதான் சொல்கிறாரு, திமுகவில் வந்து விசிகா கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திருமாவளவன் வந்து அதிமுகவை அழிச்சிடும் பாஜகன்னு சொல்கிறாரு. யாரோட கரைஞ்சிட்டாங்க? இல்லை, இப்போ திருமாவளவன் நான் என்ன சொல்கிறேன், இப்போ சீமான் நிற்கிறாரா இல்லையா? ஆமாம், இத்தனை தடவை நின்னார், சீட்டு எதுவும் வாங்கலை, எம்எல்ஏ எம்பியும் வந்து ஆக முடியல. ஆமாம். ஆனாலும் தைரியமாக தனியாக நிற்கிறார். அந்த தைரியம், அதாவது பயன் இல்லை என்று நீங்கள் ஒரு விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அரசியலில் நிற்கும் அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் அந்த துணிச்சல் திருமாவுக்கு இல்லை? எங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்ததே திமுக தான், மேடையிலே சொன்னார் திருமா. அதான் சொல்கிறேன், நீங்கள் சாஷ்டாங்கமாக காலில் விழுறீங்க, அதுதானே சொல்கிறேன்.
இப்போ வைகோ அதானே எங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுனால 12 சீட்டு வேணும்னு முதல்ல தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக தலைமை கோச்சுக்குன்றதுனால உடனே தீர்மானம் போடல அப்படின்ட்டு துரை வைகோ என்ன சொன்னார், அது என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், அது தீர்மானத்தில் வரவில்லை. அவர் அந்த பக்கம் வைகோ பேசுறது தெரியாமல் இந்த பக்கம் வைகோ என்ன சொல்லிட்டாரு, இல்லை யாரோ வந்து இதில் கூட்டத்தில் பேசினாங்களாமே, நாங்கள் வந்து இந்த மாதிரி 12 சீட்டு வேணும்னு. எவனோ தெருவில் போகிறவன் பேசுகிறதுக்கெலாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொன்னார். நம்ம கூட முன்னால் பேசணும்னு நினைக்கிறேன். யார்? துரை வைகோ தெருவில் போகிறவரோனா? துரை வைகோவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்ததுனால தானே இருந்த ஒரு 17 முக்கியமான நிர்வாகிகள் இருந்ததே அவ்வளோ பேர் தான். அவ்வளோ பேர் துரை ராமச்சந்திரன் முதலாக பல பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து கட்சியை கரைந்து விட்டது. இன்றைக்கி வந்து ராஜ்யசபா எம்பியும் போயிடுச்சு. ஆமாம், நேற்றோடு முடிஞ்சிச்சு, முந்தானத்தோடு முடிஞ்சிருச்சு. எதுக்காகனா அப்போது இதுக்கப்புறம் வந்து மதிமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது, மதிமுகவுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? வைகோவுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னா துரை வைகோவுக்கு வந்து என்ன வரப்போகுது? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டெல்லி சில தகவல்கள் உலாவரும் தகவல்கள், டெல்லி வட்டாரத்தில் வைகோ வந்து துரை வைகோவை வந்து ராஜ்யசபா எம்பியாக பாஜக ஏற்றுக்கொள்ளுமானால் பாஜக கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வைகோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. எல்லார்கிட்டையும் பேசிட்டு நீங்கள் உண்மை என்னென்னா விசிக வந்து இந்த பக்கம் திமுகவில் வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அதிமுக வந்து தோழமை உணர்வு அவர்களுடைய நல்லதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஏன் கவலைப்படுற? அவன் கட்சியை பற்றி அவங்கள முதல்ல உன் கட்சியில் உனக்கு இருக்கிறவங்களாம் நீ சொல்கிறத கேட்குறானான்னு பாரு. அதுவே இல்லை. அப்புறம் ஏன் நீ அடுத்த வீட்டுக்காரன் வந்து அதை பற்றி அவனை பற்றி ஏன் கவலைப்படுற? உன் வீட்டை பற்றி முதல்ல கவலைப்படு. ஓகே, இல்லை தனியாக துணிச்சலாக நிற்கிறியா? ஒரு தடவை நின்று காமிங்கள். 25% சொல்கிறீங்களா ஓட்டு? 25 வேண்டாம், 20 வாங்குங்க, 15 வாங்குங்க. ஆனால் தனியாக நின்று ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் வந்து திருமாவை வந்து குறைத்து பேசுவதற்காக சொல்லவில்லை. உங்கள் பலம் உங்களுக்கே தெரியவில்லை. 15% அவர் சொல்கிற 25ங்கிறது தவறுன்னு வச்சுப்போம், 10%ன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். அந்த 10% வாங்கி காட்டினீங்கன்னா திமுகவுக்கு புரியுமா? நமக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வழக்கமாக 2% 3% தான் வித்தியாசம். இப்போ திரும்ப வெளியில் போய் 10% வாங்கினார்னா அன்றைக்கி அதோடைய ரிசல்ட் அவங்களுக்கு வந்ததுன்னா அடுத்த முறை உங்களுடைய தளபதிகளை தங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே வைத்திருக்கும் தைரியம் திமுகவுக்கு வருமா? திமுக தலைமைக்கு வருமா? வராது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.